தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கலை. நான் கட்சியை ஆரம்பித்து சரியாக 15 ஆண்டுகள் கழித்து தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப விளங்கிருச்சா? நான் பல தேர்தல்களை சந்தித்து 8.22 36 லட்சம் வாக்கு தொட்ட பிறகு தான் அவர் தேர்தலுக்கு வராரு. தனித்து நின்று நிலையான ஒரு என்ன சொல்கிறது முழு இசை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியானதுக்கு பிறகு வராரு. அப்புறம் நான் அவரை எதிர்க்க கட்சி ஆரம்பித்த மாதிரி நீ அவரை எதிர்க்கிற நான் எங்கே அவரை இருக்கிறேன்? அவங்க ஆளுக்கு தான் எங்களை இருக்கிறாங்க. நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமே ஆனேன், பிறக்கவே செஞ்சேன். அதனால கடைசி கேள்வி, அவர் கடந்த முறை நடைபெற்ற அவரோட சேலம் மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினாரு, அதில் இப்போது எடப்பாடி வச்சிருக்காரு, திமுகவை அண்ணா தொடங்கினாரு, அதே இப்போ ஸ்டாலின் வச்சிருக்காரு. எந்த ஒரு பின்புறமும் என்ன மாதிரி தனித்து கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்குறது அவங்க அது என்னுடைய வசனம். அதை தம்பி எடுத்து பேசுகிறாப்புல. அது அவர் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? எப்படி அதை பேசுகிறாரு? எப்படி பேசுகிறாரு? அண்ணா ஆரம்பித்தார், அந்த கட்சி இப்போ வேறு ஆள்கிட்ட இருக்குது. அது எதுக்கு நீங்கள் அண்ணாவை எடுத்துகிட்டு வரீங்க? அவர் ஆரம்பித்த கட்சியை ஒழிக்கணுன்றீங்க. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க. அப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஊழல் கட்சின்னா எம்ஜிஆர் யார்? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்கு அவரை தூக்கிட்டு வரீங்க? நான் தனிச்சு நின்று உங்களுக்காவது ஒரு திரை பண்புல இருக்குது தம்பி. நீங்கள் ஒரு ரசிகரை சந்தித்து ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிற்கிறீங்க. நான் அப்படி இல்லை. சாதாரண மகன் வந்து நின்று இன்னைக்கு 36 லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக நிற்கிறேன். ஏன் வசனத்தை நீங்கள் எடுத்து பேசிட்டு கூடாது? இதை நான் தான் சொல்லணும். நீங்கள் நிற்கவே இல்லை, தனித்து நிற்கவே இல்லை, களத்துக்கே வரலை. நீங்கள் வர்றதுன்னா 24 பாராளுமன்றத்தில் பிஜேபி எடுத்து நின்றுக்கணும். நீங்கள் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் போட்டிகிட்டு இருக்கணும். ஏன் போட்டியில்லை? நான் 2லையும் போட்டிட்டேன்னா இல்லையா? அப்போ நீங்கள் போட்டி இல்லை. எழுதி கொடுக்குறவன் தான் எழுதி கொடுக்குறான்னு பேசிட்டு போகக்கூடாது. இங்கே கேள்விகள் வரும். இது என்னோட வசனம். நீங்கள் தப்பாக எடுத்து பேசுகிறீங்க. நான் பேச வேண்டியது நீங்கள் பேசக்கூடாது. புரியுதா? பார்த்து பேசணும்.